அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரும் நம்மளோட சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃப்ரீ டெஸ்ட் வீடியோ தான். இதுல நம்ம 60 வீடியோக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 30 2 பார்ட் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த பார்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம கேள்விக்குள்ள போலாம். சரியா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நியூ சிலபஸோட பேட்டர்னும் நம்ம சேனல்ல எடுத்து வரப்போகுது. நம்ம காணொலிக்குள்ள போலாம். பிழை திருத்துதல் 61வது கேள்வி. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் எப்பவுமே உயிரெழுத்துக்களா இ வந்ததுன்னா அதுல ஓர்னு வரணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காங்காச்சானா அதாவது உயிர்மை எழுத்துக்கள் வந்ததுன்னா ஒருன்னு வரணும். இப்ப பாருங்க, இதுல எது சரியானதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் வராது. இங்க இரவு இருக்கு, அப்ப முதல்ல என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு, அப்போ இங்க ஓர் வரணும். அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இங்க வந்து ஒரு பகல் கரெக்டா இருக்கு, கீழே அடுத்தது வந்து ஓர் பகல் இருக்கு. உயிர்மை எழுத்துக்கள் வந்ததுன்னா, அதாவது காங்கா சானா அந்த வரிசை வந்ததுன்னா என்ன வரும்? ஒரு வரும். சரியா? இதுவே உயிர் எழுத்துக்கள் வந்ததுன்னா உ ஊ ஏ இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு என்ன வரும்? ஓர் வரும். சோ இதை நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 62, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள், யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்கு என்பது சரியான விடை. பொருத்தமான சொல்லை தெரிவு செய்தல். உரு என்ற சொல்லின் பொருள், உரு என்ற சொல்லின் பொருள். அழகு என்பது சரியான விடை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கிளை என்ற பொருளை கொண்ட சொல். கிளை என்றால் கொம்பு என்பது சரியான விடை. இதுல தவறான இணையை கேட்டிருக்காங்க. செவ்விலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், நவீன இலக்கியம். இதுல வந்து தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பாடுங்க. இதுல வந்து தவறான இணை தான் கேட்டிருக்காங்க, சரியான இணை கேட்கல. சோ இப்ப இதுல வந்து தவறான வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறான இணை. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வெள்ளம், வெள்ளம். முதல் வெள்ளம் வந்து இனிப்பு இல்லையா? அடுத்தது வந்து அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓடும் நீர், தண்ணி நிறைய சேர்ந்து ஓடுறதா வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக. மாலை, மாலை நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமாலை தெரியும் இல்லையா? இன்னொன்னு மாலை பொழுது. இல்ல ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடை காற்று, வடக்குல இருந்து வீசும் காற்று வாடை காற்று. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி நம்ம சுலபமா அடிச்சிடலாம் இல்லையா? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளதுன்னு தான் கேட்போம்ல. உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு தானே கேட்போம். அப்ப எங்கே என்பது சரியானது. சோ நாயன்மார்கள் டேஷ் பேர். நாயன்மார்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் சி தான் சரியான வினாவா வரும். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். முருகன் ஏற்கனவே வந்துட்டார் இல்லையா? முருகன் வந்தான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. அப்போ அது இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. வாங்க சாமி வாங்க, இது நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். வாருங்கள் சுவாமி வாருங்கள். சோ சுவாமி வந்திருக்கு. இதை பாருங்க, இங்க அடுத்து எல்லாத்துலயுமே சாமி தான் வந்திருக்கு. எழுதும் போது நம்ம சுவாமின்னு எழுதுவோம். சோ இதுல எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. பேச்சு வழக்கு தொடரை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோ எழுப்புகின்றேன், இது எழுத்து வழக்குல வரும். எழுப்புற, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்தா நீங்களே ஆன்சர் எழுதிடலாம். சரியா? சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். யாழினி நிலாவிடம் நாளைக்கு சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். நாளைக்கு சென்னை. சரியா? சோ இதுல வந்து ஆப்ஷன் படிச்சு பாருங்க. ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே நம்ம திருப்பி சொல்லும் போது அதுலதான் வந்து அடைப்புக்குறி வரும் இல்லையா? நாளைக்கு சென்னைக்கு போகலாம் அப்படிங்கிற இடத்துல கரெக்டா எதுல வந்திருக்கு? ஆப்ஷன் சி ல வந்திருக்கு. சோ இதுதான் சரியான விடை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. தேர்களின் பட்டய பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையான் போன்றவை குறிப்பிடத்தக்கன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கரெக்டா நிறுத்தற்குறி கமா இதுல எல்லாம் கரெக்டா வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கரெக்டா பார்த்து அடிக்கணும். சோ நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுல எது சரியான விடை அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக.
எரடு. எரடு இதோட பிறமொழி சொல்லி இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எரடு இரண்டு சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. வாலண்டியர், தன்னார்வலர், இதான் சரியான இது. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை? சோ அதுக்கு ஒரு இனமான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீ படி, இல்ல நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனமொழி விடை. அதுக்கு இனமான சொன்னதுனால அது இனமொழி விடை. சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி அப்படின்னு கூறுவது என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ படித்தாயான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல நீயே படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் ஒரு கட்டளை போடுற மாதிரி இருக்குல்ல. அப்ப இது வந்து ஏவல் விடை. ஓமைகளால் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானை போர் கன்றாற்றல் என்னும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள். இதோட ஓமை பொருள் கேட்டிருக்காங்க. இதோட ஓமை பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். தன் கையில் புள்ள பொருள் கொண்டு ஒரு செயலை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். நம்ம கையில இருக்கிறத வச்சு நம்ம செய்யணும். ஓமையால் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று திருக்குறள் ஓமை கூறும் பொருள் காண்க. இதோட திருக்குறள் ஓமை பொருள் என்னன்னு கேட்டாங்க. நடு மரத்துல என்ன பழுத்து, நடு ஊருக்குள்ள என்ன பழுத்திருக்கு? நச்சு மரம் பழுத்திருக்கு. நச்சு மரத்துல இருந்து பழுத்தா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? அதை யூஸ் பண்ணுவோமா? நமக்கே தெரியும். நச்சு மரம்னா பக்கத்துல யாரும் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம் இல்ல. ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்பட்டது. இதுதான் ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஓமை கூறும் பொருள். அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்ம படிச்சிருக்கோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் என்ன பண்ணணும், நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல. சோ பொறுத்து கொள்ளுதல் என்பது சரியான விடை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தாள். கவிதா பாடம் படித்தாள். இது வந்து என்ன வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தன்வினை வாக்கியம் இல்லையா? கவிதா என்பது எழுவாய். எழுவாய் என்ன பண்றா? பாடம் படித்தாள். அப்போ இது தன்வினை. அடுத்து பார்க்கலாம். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆறறிவு உடைய மனிதர்களை உயர்திணை என்பர். ஆறறிவு உடைய மனிதர்களை உயர்திணை என்பர். இதுக்கு சரியான வினாதான் அமைக்க சொல்லியிருக்காங்க நம்மள. அப்போ யாரை உயர்திணை என்பர் என்பது சரியான விடை. அகர வரிசைப்படி சீர் செய்தல். வரிசையில வரணும். 85வது கேள்வி. அப்படி பாத்தீங்கன்னா அந்நியர், அரிது, இரவல், இரவலர், ஈதல். சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. பணிந்து அப்படின்னா நம்ம கொஞ்சம் பணிவா நடந்துக்கிறது. பணித்து அப்படின்னா கட்டளை போடுறது. சரியா? சோ அப்ப இதுல வந்து அடங்கி கட்டளை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியா? ஓகே. 87வது கேள்வி. அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசை கேட்டிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தத்தா தித்தி வரிசையில தே வரணும், அப்புறம் தை, அப்புறமா பூ, அப்புறம் மான் வரணும். சோ இதுல எது அப்படி கரெக்டா வருது பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. பழம், ஆசிரியர், மனிதன், மாணவன். ஆசிரியர் அகர வரிசைன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஆசிரியர் தான் வரணும். சரியா? இங்க பாருங்க, ஆசிரியர், பழம், மாணவன், மனிதன் வந்திருக்கு. அதுல வராது, மனிதன் மாணவன் வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நட என்ற சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. வினைமுற்று கேட்டிருக்காங்க. சரியா? நட அப்படிங்கறதோட வினைமுற்று. இப்ப நடன்னு கொடுத்து தொழில் பெயர் கேட்டதா நம்ம நடத்தல் டிக் பண்ணிடலாம். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வினைமுற்றாக தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நடந்தான். சோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வேர் சொல்லின் விளையால் அணையும் பெயர் காண்க. பொறு கொடுத்துட்டாங்க, பொறு கொடுத்திருக்காங்க. இதோட வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. சோ பொறுத்தார். சி தான் சரியான விடை. கொடு வேர் சொல்லின் தொழில் பெயர் காண சொல்லியிருக்காங்க. தொழிற்பெயர். கொடுங்கிற தொழில் பெயர் என்ன? கொடுத்தல். தொழில் பெயர் மோஸ்ட்லி அல் விகுதியில வரும். சரியா? அதை பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் எது? சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து ஆப்போசிட்டா எதிர்ச்சொல். சாந்தமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது தான் பொருள். அப்போ எதிர்ச்சொல் வந்து கோபம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மார்க் டிக் பண்ணுங்க. ஈஸியா மார்க் நம்மளால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பீடு. பீடுங்கிறதோட எதிர்ச்சொல் வந்து இழிவு. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. மூச்சு கூட்டல் அடக்கி, மூச்சடக்கி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்பயிர். செம்மை கூட்டல் பயிர், செம்பயிர். ஆப்ஷன் ஏ தான். பிரித்தெழுதுக.
பிரித்தெழுகவே பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. பிரித்து கூட்டல் எழுதுக, பிரித்தெழுதுக. ஆப்ஷன் பி. இந்த மாதிரிலாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்டா நம்ம சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? நீங்க நல்லா தரவு பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால இந்த வாட்டி ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு சிலபஸ் ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. 97வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராஃப்ட். கிராஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு வந்து கைவினை பொருட்கள் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ. கலைச்சொல்லை அறிக. வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னா செயலி, இணையம்னா இன்டர்நெட்னு வரும். முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். சாரி, செயலினா ஆப். ஓகே, செயலினா ஆப், வாட்ஸ்அப்னா புலனம். சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. சோ இந்த மாதிரி கேட்டா கூட நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். முகநூல்னா நமக்கு தெரியும் ஃபேஸ்புக், இன்டர்நெட்னா இணையம், செயலி அப்படிங்கும்போது ஆப்னு வரணும். சரி, இது வாட்ஸ்அப் கேட்டிருக்காங்க, அப்ப புலனம் என்பது சரியான விடை. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். சந்தி பிழை. இதுல இப்பு இதுல வரணும், இக்கு இதுல வரணும். கரெக்டா கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு இதுல. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது. குயிலோட சவுண்ட் என்ன? குயில் கூவுன்னு படிச்சிருக்கோம். சோ அப்ப இதுல எங்க வருது கூவின்னு பார்த்தா நம்ம ஆன்சர் அழகா அடிச்சிடலாம். ஆப்ஷன் சி, மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. சூப்பர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சோ இந்த மாதிரியான நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிஎன்பிசி குரூப் 4க்கான நியூ சிலபஸ் படி நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ அதை எல்லாரும் பாருங்க. நன்றி.